நாட்டு மக்கள் தற்போது ஏமாற்றமடைந்து போயுள்ளனர். மாற்றத்தை எதிர்பார்த்து புதிய முறைமைகளுக்கு வாக்களித்த லட்சக்கணக்கான மக்கள் மாகாண சபை தேர்தல்கள் மூலம் இதைவிடவும் சிறந்த மாற்றீடும் வலுவான புதிய பாதையும் உதயமாகும் என்ற எதிர்பார்ப்பில் காத்துக் கொண்டிருக்கின்றனர் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கம்பஹா மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதேச சபை வேட்பாளர்களுடனான சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்துள்ளார். கட்சியின் அடையாளத்தை பாதுகாத்துக் கொண்டே நாட்டுக்காக ஒன்றுபட வேண்டிய இடத்தில் ஒன்றுபடுவோம். இணைந்து பணியாற்ற வேண்டிய இடத்தில் இணைந்து பணியாற்றுவது முக்கியமானதாக அமைந்து காணப்படுகின்றன. 5.5 வருடங்களேயான ஐக்கிய மக்கள் சக்தி தற்பொழுது 1773 உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களையும் 39 உள்ளூராட்சி தவிசாளர்களையும் 21 பிரதி தவிசாளர்களையும் தன்னகத்தே கொண்டுள்ளது. நாட்டில் உள்ள 340 உள்ளூராட்சி மன்றங்களின் 100க்கு மேற்பட்டவரின் தவிசாளர் பதவி எதிர்க்கட்சிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளன. ஜனாதிபதி பதவியும் பாராளுமன்ற பெரும்பான்மையும் பெரும்பாலான உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரமும் அரசாங்கத்திடம் இருக்கும்போது இன்று அரசாளுகை இயலாமையால் வீழ்ச்சி பாதையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது என்று எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. இந்த அரசாங்கம் முழு சமூகத்தையும் ஏமாற்றியுள்ளது. ஏப்ரல் மாதமாகும் போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான சுப செய்தியொன்றை சொல்வோம் என்று அரசாங்கம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது. ஆனால் இதுவரை எந்த சுப செய்தியும் வெளிவரவில்லை. தற்போதைய அரசாங்கம் முழு கத்தோலிக்க சமூகத்தையுமே ஏமாற்றியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான தகவல்களை அந்த அரசாங்கமும் மறைப்பது பெரும் பிரச்சினையாக காணப்படுகின்றது என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். முழு சமூகமும் அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரியின் பிடியில் சிக்கியுள்ளது. நீதியும் நியாயமும் நிலைநாட்டப்படவில்லை. சட்டத்தின் ஆட்சி காணப்படுவதாக புலப்படவில்லை. தலை தூக்கியுள்ள இந்த கொலை கலாச்சாரத்துக்கு தற்போதைய அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒரு நாடாக நாம் 2028ஆம் ஆண்டு நமது கடனை திருப்பிச் செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். இந்த வெளிநாட்டு கடனை திருப்பிச் செலுத்த நமக்கு அதிக அளவிலான டாலர் கையிருப்பு காணப்பட வேண்டும். பொருளாதார வளர்ச்சி துரிதப்பட வேண்டுமென்றாலும் இந்த அரசாங்கத்திடம் அதற்கான திட்டம் எதுவும் இல்லை. வெளிநாட்டு கடன்களை செலுத்த முடியாவிட்டால் நாடு மீண்டும் வங்குரோத்தடையும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் இங்கு மேலும் தெரிவித்துள்ளார்.